கோவிலுக்கெல்லாம் நான் பார்த்துட்டு போனேன். தெய்வமே கடவுளே இதுதான்க்கா நம்பி வாழ்ந்துக்கிறேன். அது ஒன்றும் திரும்பியா ஒன்றும் தெய்வமே ஒன்றும். என் பேர் தேவராஜ், ராஜன் என் பேருக்கு. நான் வந்து அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணினேன். பையன் வந்து நல்லா இருந்தான். ஆனால் 2 பொண்ணு தான் எனக்கு பொறந்த உடனே 2 பொண்ணுங்க போய் ஆச்சு. அக்கா பொண்ணு காட்டுறதுனால இப்படி ஆச்சுன்னு சொல்கிறேன். பேபி ஹாஸ்பிட்டல் போகும்போது இது மூளை வளர்ச்சி கம்மி. நீ எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்குது போ 4 மாதம் சரியாயிடும். ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா இன்னும் வேஸ்ட் பண்ணாதுன்ட்டாங்க. அதான் வீட்டாரும் வச்சுருந்தோம். பிறந்த குழந்த மாரியே தெரியல. ஒரு 3 வருஷம் தான் தெரிஞ்சிச்சு. பேபி ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க தான் சொல்லிட்டாங்க. கேஸ் நிறைய எங்கள் சம்சாரம் இறந்துட்டாங்க. இறந்துட்டு போது இது 15 வயசு எனக்கு. இது எங்கள் ஒய்ஃப் இருக்கும்போதே நான் பசங்களை கண்டுக்கிட்டே இல்லை. எனக்கு எதுவும் விடாது அதுவே பார்த்துக்கணும். பார்ப்பேன் நான் ஒன்று எதுனா வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் துணி துவைக்கிறது குளிக்கிறது மொத்தம் என் சம்சாரம் பார்த்துருவேன். அது போயிட்ட பிறகு நானும் கொஞ்சம் ஹெல்ப் செய்வேன். அது 1க்கு 2 போயிட்டா நானே செய்வேன். கிராமத்தாருங்களாம் வந்து எங்கள் டவுனுக்கிட்டமோ கடைக்கிட்டமோ அவங்களே காய்கறி வாங்க சொல்லி காசு கொடு அவங்களே வாங்கட்டும். பேக்கில் போடுறாங்களா இல்லையான்னு பாருன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் கூட்டு போகும்போது அவங்க கிட்டலாம் கொஞ்சம் பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் திரும்பி வந்தாங்க. அவங்க கோவிலுக்கும் போய் வரணும். வெளியே 4 மணிக்கு 5 மணிக்கு இருக்குது. 5 மணிக்கு தண்ணி தெருவாசி தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி பிடிக்குது. ஒரு வேலை அது பாட்டுக்கு அது செய்யுது. ஈவிடி மேல் வீட்டில் அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுகிறாங்க. எல்லாம் சொந்தக்காரர் தான். சொந்தக்காரர் இது அடம்புற பற்றி எதிர்ப்பாக வராங்க. நானும் அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கறதில்ல. நானாக பேசுங்கன்னு கம்மி விட்டு வந்துடுவேன். அதுதான் கஷ்டத்தை தான் வளர்ந்துருக்கிற கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல. இந்த நம்ம கஷ்டம் யாருக்கிட்ட சொல்லுது சொன்னால் அவங்க வந்து தீர்த்தல் பார்த்தில்ல. ரொம்ப கவலை. எது பண்ணால் இது குழந்தைங்க இப்படி இருக்குது. நம்ம போயிட்டு பிறகு குழந்தைகளை யாரும் காப்பாற்றுவோம் எப்படி செய்வாங்க. யாரும் எதிர்பார்க்கல நம்ம கஷ்டமே இருக்கட்டும். அது நான் என் பையனுக்கு எனக்கு தச்சுக்கல. ஹாஸ்டலாக இருக்கக்கூடாது. குழந்தைங்க நம்ம கண் பண்ணி இருக்கட்டும் தான் நான் பார்த்துக்கணும். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் இருக்கட்டும் மேடம். பொம்பளை பிள்ளை இருந்தால் அதுக்காக விட்டுற மட்டும் நம்ம அந்த கடவுள் மாதிரி தான். இப்போ எனக்கு கடவுள் தான் எனக்கு எதாவது மாதிரி செய்தே இல்லை மேடம். நான் செய்யணும். ஏன் திரும்பினா நான் செய்யணும். நான் செய்து மாட்டேன். இந்த ஸ்கூல் வந்து துணி தைக்குது. மேடம் மேடம் சொல்லுதுங்க வணக்கம் வைக்கிறதுங்க. யாராவது நான் சொல்லி தான் கொடுக்குறேன். இது மாதிரி ஸ்கூல் இருக்குது வந்து சேருங்க நல்லா பிளான் இருக்குது. பொண்ணுனால தான் இந்த அவார்டு கிடைக்குது. இந்த பொண்ணுலாம் எனக்கு அவார்டு கிடைக்குது சான்ஸ் இல்லை. என்னை விட்டு அவங்க நான் ஒரு பங்கு அவங்க 4 பங்கு பார்க்குறாங்க. நல்லா அருமையாக பார்க்குறேன். அதுதான் இந்த அவார்டு கொடுத்துருக்கு வாதாரிகள் டீச்சருங்க அத்தனை பேருங்க நினச்சி